பல்வேறு கவிதைகளை நாம் பார்த்துருக்கின்றோம். இந்த மாதிரி நல்ல நாட்கள் எல்லாம் வரும்பொழுது நிறைய கவிகள் ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள்லையும் வரும். பல்வேறு வார்த்தைகள் வந்தாலும் மகான்கள்கிட்ட இருந்து சில வார்த்தைகள் வரும்பொழுது அது உலகம் அனைத்தையும் வாழ்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த மாதிரி அந்த நாளில் நமக்கு இன்றைய இந்த சிறப்பான நாளில் வேதாத்ரி மகர்ஷி நமக்காக அருளிய இந்த வாழ்த்தினை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து இந்த அருளானது இன்று மட்டும் நமக்கு பொங்கக்கூடாது, எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதும் பொங்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினரும் பொங்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் உலகம் முழுவதும் இந்த வாழ்த்து அருளானது பொங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இந்த கவியினை நாம மனதில் ஏற்றுக்கொள்வோம். உழவர் வாழ்த்து. நிலம் திருத்தி விதைத்து உழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பலன் பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்ட ஈகை பொங்கல் நன்னாள். நலம் விளங்க நாடு பொங்க நல்ல வாழ்வை நீங்கள் எய்த புலன் ஒடுக்கி போதை பொங்கும் பூரிப்போடு வாழ்த்துகின்றேன். கடைசி அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவர் இருக்கக்கூடிய நிலை இந்த பேரானந்த நிலை, அந்த நிலையில இருந்து உங்களை வாழ்த்துகின்றேன் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து செய்தியை நமக்காக கொடுத்துருக்குறாங்க. உழவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா எந்த விதத்துலலாம் அவங்க நமக்கு பலனளிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பல விதத்தில் இருக்கு. உலகம் முழுவதும் சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும்னா உழவர்களுடைய உழைப்பு தான். நிலம் திருத்தி அந்த நிலத்துல உழுது விதைய விதைச்சி ஒரு அறுவடையையும் செய்து பலர் வீட்டுக்கு அதை கொண்டு சென்று எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. அதனால தான் என்னுடைய வீட்டில் என்னுடைய பானையில் இங்கே அரிசி பொங்கல் இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது. பலருக்கும் பலனளிக்கக்கூடிய அளவில் செய்துட்டு இருக்கவங்க தான் இந்த உழவர்கள். அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? அதுக்கு வேதாத்ரி மகர்ஷி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அற்புதமான வார்த்தை. நலம் விளங்க. அவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் நிறைய பொங்கிக்கிட்டே இருக்கணும். நாடு பொங்க நல்ல வாழ்வு பாருங்க. நாடு பொங்க நல்ல வாழ்வு நீங்கள் எய்த. அவங்க தான் நம்ம வீட்டு இதை பொங்க செய்தாங்க இல்லையா? அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்வு பொங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எந்த நிலையிலிருந்து நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொன்னோன்னா, புலன் ஒடுங்கி இறைநிலையோடு புலன்கள் வழியாக புலன்கள் இந்த கிடைச்ச அனுபவத்தை சந்தோஷத்தை வச்சு இல்லை, அதெல்லாம் தாண்டி அந்த பேரானந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு அந்த போதையில் சொல்றார். அங்க இருந்து அந்த நிலையில இருந்து அந்த பொங்கும் பூரிப்போடு அங்க அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பூரிப்பு கிடைக்குதான். இதை நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு எனக்கு உள்ளார ஒரு பூரிப்பு இருக்கு, அந்த பூரிப்போடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து செய்தியை நம்ம எல்லோருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியங்களை செய்துட்டு இருக்க இந்த ஒவ்வொருவரையும் நாம மதிக்கணும். அவர்கள் ஏதோ ஒரு சிறிய காரியங்கள் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்காம அவங்கள மதிக்கணும். ஏனென்றால் நாமும் அதில் ஒருவர். நம்ம எல்லோரும் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் உழவு தொழில் செய்தவங்க தான். உழவு இல்லையே எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக அவர்களுக்கெல்லாம் நாம் நல்ல ஒரு அலைகளை இன்றைக்கு பரப்பி அவர்களுடைய வாழ்நாளும் எப்பொழுதும் பொங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு நாம் அவர்களுக்கு நன்மைகள் செய்யணும். எந்த வகையிலேயாவது நாம் நன்மைகளை செய்வதற்கு பல வகைகள் இருக்கு. அதை யோசித்து செய்து எல்லோரும் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த கவியின் மூலம் கிடைத்த இந்த கருத்தினை நாம் மனதிலே முழுமையாக ஏற்றுக்கணும்.
ஏற்றுக்கிட்டோனாலே போதும், அது கண்டிப்பாக வெளியே வந்துடும். வாழ்க வளமுடன்.